செல்லம்மாள் பாரதி. பாரதியார உலகத்துக்கே தெரியும், மகாகவி. ஆனால் அப்படி ஒரு மகாகவி உருவாகிறதுக்கு அவருக்கு பின்னாடி இருந்தது யார் அப்படின்னா செல்லம்மாள் பாரதின்னு அவருடைய மனைவி தான். பாரதியாருக்கு செல்லம்மாளோட 8வது வயதிலேயே, அதாவது செல்லம்மாளினுடைய 8வது வயதிலேயே பாரதியாரோட அவங்களுக்கு பாலிய விவாகம் நடந்தது. செல்லம்மாள் கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா 7 பேர். அவங்களுடைய சொந்த ஊர் கடையம். அவங்க அப்பாவுடைய பெயர் பார்த்தீங்கன்னா செல்லப்பா. அங்கே நித்திய கல்யாணி கோயில்னு ஒரு கோயில், அது பக்கத்தில் ஒரு தோட்டம். பாரதியார் வந்தால் அங்கே தான் உட்காந்து பாட்டு எழுதுவார். பாரதியார் பாடல் எழுதுவது மட்டுமல்ல, அதை முதல்ல படித்து காட்டுறது செல்லம்மாள்கிட்ட தான். பாரதியாருடைய எழுத்துக்களுடைய முதல் வாசகி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய படைப்புகள் எல்லாத்தையுமே முதல்ல பாரதியாருடைய மனைவி தான் பார்ப்பாங்க, கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் பாடல் எழுதுகிற போதே அதனுடைய மெட்டையும் சேர்த்தே அவர் அப்பவுமே அனுப்பிடுவார். மெட்டோடு தான் அந்த பாட்டையே பாடுவார். அதாவது பாரதியார் ஒரு கவிஞர்கள் எல்லாருமே பொதுவாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அதுவும் கற்பனையிலே மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அதிலும் மகாகவி பாரதி, அவர் எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க. எப்போதுமே எரிமலை மாதிரி கொந்தளிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். தேசப்பற்று, தேச விடுதலை அப்படிங்கிறதுக்காக அவர் பாடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரியே அவருடைய மனைவியும் இருக்க முடியாது இல்லையா? இப்போது வீட்டு வாசலில் அந்த அரிசியெல்லாம் திண்ணைகளில் வீசி காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னாரு பாரதியார். ஆனால் அந்த மாதிரி வீட்டில் மனைவி இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணியாச்சும் வீட்டில் சமையல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அந்த மாதிரி நண்பர்களோடு மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாராம், மாடியில் உட்காந்து பேசுவாராம். அப்போல்லாம் எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்கணுமேனு வாழைப்பழமாவது ரெடி பண்ணி அவங்க கொடுத்தவங்க செல்லம்மாள் பாரதி. ஏன்னா காந்தி வந்தார்னா அவருக்கு பின்னாடி கஸ்தூரிபாய் இருந்தாங்க, நேரு வந்தார்னா பின்னாடி கமலா அம்மா இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதியார் இந்த அளவுக்கு புகழோட இன்னைக்கும் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் செல்லம்மாள். ஏன் சொல்கிறேன்னா, மகாகவி பாரதியாருடைய மறைவுக்கு பிறகு 34 ஆண்டு காலம் வாழ்ந்தவங்க செல்லம்மாள் பாரதி. பாரதியாருடைய கவிதைகளை எல்லாம் தொகுத்து முதல் தொகுதியாக வெளியிட்டவங்க அவங்க தான். பாரதியாருடைய மறைவுக்கு பிறகுதான் அவருடைய 2வது மகளுக்கு தன்னம்பிக்கையோடு கடன் வாங்கி திருமணம் செய்து வைத்தவங்க அவங்க. 2500 ரூபா அந்த திருமண கடன். அதுக்கு பாரதியினுடைய அந்த புத்தகாலயத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விற்று 4000 ரூபாய்க்கு விற்று அந்த 2500 ரூபா கடனையும் அடைத்து ஒரு தைரியமான பெண்மணி யார் அப்படின்னா செல்லம்மாள். அவங்களுக்கு ரொம்ப படிப்பின் மீது ரொம்ப ஆர்வம் உண்டாம். அதனால தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை சந்ததிகள் எல்லாருமே நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாடுபட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பாரதியாருக்கு ஒரு ஷாக் அப்சார்வர் மாதிரி அவங்க இருந்திருக்கிறாங்க. ஏன்னா எப்போதுமே யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு மனிதர் மகாகவி பாரதியார். அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதர், அப்படி ஒரு முரண்பாட்டு மிக்க ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அதாவது சமகாலத்தோடு முரண்பாடு கொண்டவர் அவர். ஆனால் உலகியலோடு எப்போதுமே ஒத்து போகக்கூடிய ஒரு மனிதராக இருந்த ஒரு மனிதரை அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி பாரதியார் அவருடைய புகழ் உயர்வதற்கு காரணம் அதுதான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் உலகத்தை பற்றி யோசிக்கிறோம், மற்றதெல்லாம் பற்றி பேசும்போது வீட்டுக்கு தேவையானதை செய்யலேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பாரதியாரால் அப்படிப்பட்ட உணர்ச்சிபூர்வமான கவிதைகளை எழுதியிருக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா எட்டயபுரத்து மன்னரையே தான் போய் பார்க்காமல் அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்த மனிதர் மகாகவி பாரதியார். அப்படி ஒருவேளை மன்னர் கூப்பிட்டாருன்னா எங்கே எனக்கு ஜதி பல்லக்கு அப்படின்னு கேட்டார். பல்லக்கு இருந்தால் தான் நான் போக முடியும் அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி அந்த மன்னர் கொடுத்த எல்லா பணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமும் புத்தகமாகவே வாங்கிட்டு வந்தார். வீடு முழுக்க புத்தகங்கள் மூட்டை மூட்டையாக கட்டிட்டு வந்தார். செல்லம்மாள் ஓடி பார்த்தாங்க, ஏதோ நிறைய வாங்கிட்டு வந்திருக்காருன்னு ஆசையாக பார்த்தா எல்லாமே புத்தகங்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு அவங்க வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை அவங்க இந்த தமிழ் சமூகம் அடைவதற்கு அவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு விடுதலை போராட்ட காலகட்டமாக இருக்கட்டும், பாரதியாருக்கு பரனாக இருந்தது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, புதுவை. அப்படி அவர் தலைமுறை வாழ்ந்த வாழ்க்கைப்பட்ட காலத்திலும் சரி, அவரோடு எல்லா விதத்திலும் துணை நின்றவங்க யார் அப்படின்னா செல்லம்மாள் பாரதி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.